Relax. Relax your thigh muscles, pelvic region, hip region, lower back, middle back, upper back muscles. Relax your abdomen, chest muscles, shoulder muscles. Relax your right arm, left arm, neck region, hip region. Completely relax your body. Completely relax. Relax. Now you can join your both the legs together. Bring your both arms over your head and will stretch, stretch, stretch. Now you can turn on your right side, sit in Sukhasana. Keep your hands in Chin Mudra. Keep your spine erected. Close your eyes, observe your breath. Focus on your breath. மூச்சை கவனிங்க. Focus on your breath. Focus on your breath. வாங்க மேம் தான் நேரம் புதுசாக வராங்கன்னு நினச்சேன். அங்கே உட்காந்துருக்கோமா மேம்? மேம் அங்கே உட்காந்துருக்கோம். Relax your effort. 3 rounds of Omkara chanting, followed by Shanti Mantra Sahana Bhavatu. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. Adapt your hands in Namaskara Mudra. Om Sagana Bhavatu. Sahanau Bhunaktu. Sahaviryam Karavavahai. Tejasvina Adidam Astuma Vitvishavahai. Om Shanti Shanti Shanti. Rub your hands gently. Massage your wrist. Ma'am, if you don't mind, come here. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராக்டிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நம்ம பாடியில் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது இல்லையா? கார்டியாலஜி, ஓகே, ரெஸ்பிரேட்டரி, அது மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்குது. இன்றைக்கி பார்க்கும்போது ரெஸ்பிரேட்டரி எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது? மூக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மூக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு லங்கில் போயிட்டு முடியுது. ஓகே, இப்போ நம்ம மூச்சு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீப் இன்னலேஷன் எக்ஸலேஷன் நம்ம செய்கிறது கிடையாது. ஷாலோ ப்ரீத்திங் தான் பண்ணுறோம். மூச்சு வந்து இப்படி உள்ளே போகுது, உள்ளே போய் லங்கில் கலக்குதா இல்லையானே தெரியாது, அப்படியே ஷாலோ ப்ரீத் தான் பண்ணுறோம்.
ஆனால் ஒரு சிறிய குழந்தை பார்த்தோன்னா நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுவாங்க. அவங்களோட வயிறு வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு சுருங்கும். ஆனால் நாளாக அந்த டீப் இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி ஷாலோ பிரீத் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், மைண்டோட ஆக்டிவிட்டி. நம்ம மைண்ட் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுதோ அந்த அளவுக்கு நம்ம பிரெத் என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறோமோ, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோமோ, அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெத் வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் அதோட ரெஸ்பிரேட்டரி ரேட் சிஸ்டம் வந்து கம்மியாக. ரெஸ்பிரேட்டரி ரேட்டுன்றது ஆர்ஆர். ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு மூச்சை விட்டு இழுக்கிறோம். ஒரு இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி ரேட்னு சொல்லுவாங்க. அப்போது ஆவரேஜாக 60 செகண்ட்ஸ்க்கு ஆவரேஜ் ஹியூமன் பீயிங் வந்து 15லேருந்து 20-25 அந்த மாதிரி. இது வந்து எப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் போது, நம்ம எப்போல்லாம் ரொம்ப அதிகமாக டென்ஷன் ஆகிறோமோ, ஆங்ஸைட்டி ஆகிறோமோ, ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ, இந்த ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 15-20லேருந்து 30-35 அந்த மாதிரி அதிகமாக போகும். நம்ம வந்து ஃபீவராக இருக்கும் போதோ, ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதோ, இல்லை ஒரு டென்ஷனால இருக்கும் போதோ இது அதிகமாகும். அப்போ அதிகமாகும் போது நம்மளோட ஹார்ட் பீட்டும் அதிகமாகும், பிளட் ப்ரெஷரும் அதிகமாகும், எல்லாமே அதிகமாகும். இன்னொன்று, நம்ம எந்த அளவுக்கு மூச்சை பொறுமையாக விட்டு இழுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய வாழ்நாள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜ் வந்து எதில் கணக்கிட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பிறந்து 365 நாள் ஆட்களான ஒரு வருஷம், ஒரு 1 இயர் அப்படின்னு நம்ம கணக்கிட்டுக்கலாம். ஆனால் யோகா பொறுத்த வரைக்கும் எத்தனை மூச்சுகள் நம்ம வந்து வெளியே விடுறோமோ அத்தனை நம்ம வாழ்நாள் போகுதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh இல்லை 1 கோடி மூச்சு நமக்கு வந்து லோடட் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 1 கோடி மூச்சில் நம்ம எத்தனை அளவுக்கு மூச்சை வெளியே போயிட்டே இருக்கோ நம்ம வாழ்நாள் போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு குறைவாக நம்ம சுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்நாள் அதிகரிக்கும். இப்போ சித்தர்கள்லாம் இருக்காங்களே, முனிவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 2 அல்லது 3 தடவை மூச்சை இழுத்து விடுவாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு அவங்களோட மைண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். இப்போ டார்டாய்ஸ் எடுத்திங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நிமிஷத்துக்கு 1 தடவை 2 தடவை தான் சுவாசிக்கும். 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் டார்டாய்ஸ் இருக்கும். எலிஃபண்ட், டாக்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வாயை திறந்துட்டு மூச்சை விட்டுட்டே இருக்கும். அதோட ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து 55-60. அதனால தான் அது ஒரு 15 வருஷத்துலேயே இறந்துடும். நாய்கள் நம்ம வந்து எவ்வளோ தான் அன்பாக நாய்கள் வச்சுக்கினாலும் அதோட வாழ்நாள் கம்மி. ஸோ இதில் வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, மூச்சு எந்த அளவுக்கு பொறுமையாக நம்ம வந்து சுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்நாள் அதிகரிக்கும். அந்த மாதிரி எந்த அளவுக்கு இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் வந்து டீப்பாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்போம். ஏன் வந்து நம்ம பெரும்பான்மையானவங்களை நம்மள ரொம்ப சோர்வாயிடுறோம் சீக்கிரமாகவே? சார் எனக்கு அடிக்கடி டயர்ட் ஆகிடுறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், எல்லாமே பண்ணுறேன், ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு வந்து டயர்ட்னஸ் வருது, ஏன்னு தெரியல. ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கிறேன், ஒரு 2 மணி நேரம் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியுது, அதுக்கப்புறம் சின்ன ஒரு குட்டி தூக்கம் போட்டு வந்தால் தான் எனக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் வருது அப்படின்னு இருப்போம். பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஆக்சிஜன். நம்ம பாடியில் வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து நம்ம சரியாக கொடுக்கறது கிடையாது. ஓகே, அப்போ நம்ம பாடி மேட் பை வாட்? பாடி மேட் பை செல்ஸ். நம்ம பாடி வந்து செல்ஸ்கள். செல்லாம் வந்து ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ், டிஷ்யூஸு, குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து ஆர்கன்ஸு, குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் வந்து சிஸ்டம், குரூப் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து ஃபிசிக்கல் பாடி. இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேட்டரி, இன்டர்னல் ரெஸ்பிரேட்டரி. எக்ஸ்டர்னல்ன்றது நம்ம சுவாசிக்கிறது, இன்டர்னல்ன்றது நம்ம பாடி உள்ள இருக்கிற செல்ஸ்களை வந்து மூச்சை விடும். ஓகே, அப்போ அந்த செல்ஸ்களுக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். பட் we are not supplying sufficient oxygen. இப்போ நமக்கு வந்து 4 இட்லி சாப்பிட்டா தான் சஃபிஷியன்ட்டு. 2 இட்லி சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும்? பசிச்சுட்டே தான் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் உள்ளே இருக்க செல்ஸ்களும் வந்து அது கரெக்டான அளவு நம்ம ஆக்சிஜன் கொடுக்கும் போது அது என்ன ஆகும்? நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஒரு செல் வந்து பிறந்து அதோட வாழ்நாள் வந்து பார்த்திங்கன்னா 128 days அது உயிரோடு இருக்கும் ஒரு செல்கள் வந்து. சரிங்களா? ஓகே, அப்போ அந்த செல்களுக்கு கரெக்டான அளவு ஆக்சிஜன் போனால் மட்டும்தான் அது ஒரு 120 days 180 days அது அழகாக நிம்மதியாக இறந்து போகும். அப்போ நம்ம செல்ஸ்க்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்கலாம், என்ன ஆகும்? அது சீக்கிரமாக இறந்துடும். ஒரு 60 நாள் 70 நாளே அதோட வாழ்நாளை முடிச்சுக்கும். சரி, அது முடிச்சுன்னு போனால் போது நமக்கு என்ன, நம்ம நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சோன்னா
என்ன பிரச்சனைனா எந்த அளவுக்கு நம்மளோட பாடியில் செல்கள் வந்து இறக்குறதோ அந்த அளவுக்கு நம்ம வில் ஃபீல் வெரி டயர்ட்னஸ், ஃபெட்டிக், சோர்வு, மனசோர்வு, மைண்டில் வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது. இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு தெரியாது இதை உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் பேசிக் பிரச்சனை எங்கே? நம்ம சுவாசிக்கிறது கிடையாது. சுவாசிக்கிறோம், ஒழுங்காக சுவாசிக்கிறது கிடையாது. அப்போ இந்த மாதிரி நம்ம பிராணாயாமா ப்ராக்டிஸ் செய்யும் போது பிராணாயாமா டெக்னிக் மூலயமா நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னாக்கா, எந்த அளவுக்கு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து ஆழ்ந்த மூச்சு வெளியேறலாம், அந்த ரெஸ்பிரேட்டரி ரேட்டை வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிட்டு நம்மளுடைய வாழ்நாளை இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஆக்சிஜன். இதுதான் பேசிக். பிராணாயாமன்றது என்னன்னா பிராணான்றது வைட்டல் எனர்ஜி. பிராணா இஸ் ஏ வைட்டல் உயிர் சக்தி. அந்த பிராண சக்தி உள்ள இல்லைன்னா we are just dead body. ஓகே, பிராணா இஸ் நாட் ஆக்சிஜன். பிராணா ஆக்சிஜன் கிடையாது, சிலிண்டரில் வர ஆக்சிஜனும் இது வைட்டல் எனர்ஜி. அப்போ இந்த பிராணாயாம பயிற்சி செய்து நம்ம என்ன பண்ணுறோம்? we are trying to extend the vital energy. ஓகே, ரொம்ப தேரி வேணாம், வில் கோ டு ப்ராக்டிக்கல். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா லைட்டாக ஒரு வார்ம் அப்பு, சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணலாம் இன்றைக்கி. ஓகேவா? ஏன் வந்து we can straight away start பிராணாயாமா, பட் ஏன் வந்து ஒரு வார்ம் அப் சூரிய நமஸ்காரம் பண்ணோன்னா, இப்போ கையை எப்படி வச்சு பார்த்தோன்னா நம்ம மூக்கில் ஒரு நாஸ்ட்ரில் ஓப்பனாக இருக்கும், ஒரு நாஸ்ட்ரில் க்ளோஸாக இருக்கும். பெரும்பான்மையான நேரம் நமக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நாஸ்ட்ரில் டாமினேட்டாக இருக்கும், ஒரு நாஸ்ட்ரில் வந்து சட்டிலாக தான் இருக்கும், ஓப்பன் ஆகிருக்காது. இப்போ இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணும் போது நம்ம என்ன ஆகும், நம்ம பாடியை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த 2 நாஸ்ட்ரிலும் நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஒரு சூரிய நமஸ்காரம் ஒரு 12 ரவுண்ட்ஸ் போட்டு நம்ம படுத்தோன்னா இப்படி கை வச்சு பார்த்திங்கன்னா 2 நாஸ்ட்ரிலையும் மூச்சு ஃப்ரீயாக போயிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பிராணாயாமம் பண்ணும் போது நம்மளால் நல்லா பண்ண முடியும். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்டாண்டப். Okay, fine. Yeah, adapting Namaskara Mudra. Inhale deeply, chant Omkara. Hiranmayena Patrena Satya Sahita Pitam Tattvam Pushanna Pavrunno Satya Dharmaya Drishtaye. Om Shanti Shanti Shanti. 1 Pranamasana, 2 Astavuttasana, 3 Pada Asasana. Inhale, arch back. Inhale, right leg back. Exhale, another leg back. Try to touch your heel on the ground. Knees down, chest down, chin down. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, right leg front. Look up. Exhale, another leg front. இதுலயே மூச்சை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, inhale, arch back. Exhale, down. Inhale, left leg back. Look up. Exhale, another leg back. Normal breathing, knees down, chest down, chin down. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, right leg front, left leg front. Inhale, arch back. Exhale, down. Inhale, right leg back. Good. Exhale, another leg back. Normal breathing, knees down, chest down, chin down. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, right leg front. Exhale, left leg front. Inhale, arch back. Exhale, down.
Inhale, left leg back. Exhale, right leg back. Normal breathing, knees down, chest down, chin down. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, left leg front. Exhale, right leg front. Inhale, arch back. Exhale, down. Inhale, right leg back. Exhale, left leg back. Normal breathing, knees down, chest down, chin down. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, right leg front. Exhale, another leg front. Inhale, arch back. Exhale, down. Inhale, left leg back. ஆறாவது round. Exhale, another leg back. Knees down, chest down, chin down. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, left leg front. Exhale, right leg front. Inhale, arch back. Exhale, down. Inhale, right leg back. Exhale, left leg back. Normal breathing, knees down, chest down, chin down. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, right leg front. Exhale, left leg front. Inhale, arch back. Exhale, down. Eighth round. Inhale, left leg back. Exhale, right leg back. Knees down, chest down, chin down. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, left leg front. Exhale, right leg front. Inhale, arch back. Exhale, down. Inhale, right leg back. Exhale, left leg back. Normal breathing, knees down, chest down, chin down. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, right leg front. Exhale, left leg front. Inhale, arch back. Okay, ma'am. Exhale, down. Inhale, left leg back. Exhale, right leg back. Normal breathing, knees down, chest down, chin down. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, left leg front. Exhale, right leg front. Inhale, arch back. Exhale, down. 11th round, last 2 rounds. Inhale, right leg back. Exhale, left leg back. Normal breathing, knees down, chest down, chin down. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, right leg front. Exhale, left leg front. Padma. Inhale, arch back. Exhale, down. Final round. Inhale, left leg back. Exhale, right leg back. Knees down, chest down, chin down. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, left leg front. Exhale, right leg front. Inhale, arch back. Relax. Very good. Super, ma'am. Good. Lie down, lie down. கீழே படுத்துக்குங்க. மேம் சார் வரலையா அன்னைக்கு? வரலையா? ஓகே ஓகே சரி படுத்துங்க. படுத்துங்க, லை டவுன். யா, அப்படியே படுத்துட்டு உங்கள் மூச்சை கவனிங்க. பாம் ஃபேஸிங் அப்வர்ட். உங்களுடைய உள்ளங்கைகள் வானத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க.
Omkara chanting. Inhale deeply, chant Omkara. Relax. Okay, good. இப்போ கால் ரெண்டும் ஒன்றா சேர்த்துருங்க. கைகளை உங்கள் தலைக்கு பின்னாடி கொண்டு வந்து நன்றாக ஒன்று சேர்த்து உங்கள் கைகளை நல்லா ஒன்றா கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச், முன்னாடி ஆங்கிளை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச், ரிலாக்ஸ். இப்போது ரைட் சைடு திரும்பி எழுந்து உட்காருங்க. யா, சரி, ஓகே, சரி. இப்போ நம்ம ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கைகளை சின்முத்ராவில் வைத்துக்கொள்ளுங்க. சின்முத்ரா, திஸ் இஸ் சின்முத்ரா. சின்மய முத்ரா, இந்த 3 விரல்களும் எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சா சின்மய முத்ரா. ஓகேங்களா? இது சின்முத்ரா. 3 விரல்களும் எப்படி எடுத்துகிட்டு வந்து வச்சா சின்மய முத்ரா. ஆதி முத்ரா, தம் ஃபிங்கர் எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சா ஆதி முத்ரா. பிரம்ம முத்ரா, நேவல் ரீஜனில் எடுத்துகிட்டு வந்து வச்சா பிரம்ம முத்ரா. நான் வச்சிங்களா? சின்முத்ரா, ஷோமி சின்முத்ரா, சின்மய முத்ரா, ஆதி முத்ரா, ஓகே, பிரம்ம முத்ரா. ஏன் இப்போ ஏன் முத்ரா காமிக் சொல்கிறேன்னா, இதை கண்ணை திறக்காமல் நம்ம செய்ய போகிறோம். அதனால் இப்போ பார்த்துங்க. டவுட்னா எனக்கு கண்ணை திறந்து பார்த்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சின்முத்ராவில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் இருங்க. சின்முத்ரா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்மளோட லங்கில் வந்து 3 பார்ட் இருக்குது. லோயர், மிடில், அப்பர்னு வச்சுங்களேன். இப்போ சின்முத்ரா வச்சுட்டு நம்ம வயிறு சுவாச பயிற்சி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், மூச்சை இழுத்துட்டு வயிறு நல்லா பெருசாக்குவோம். அப்புறம் மூச்சை விட்டுட்டு இது சின்முத்ராவில் பண்ணுவோம். அப்படியே போயிட்டே இருக்கும். நான் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து செஸ்ட் ப்ரீத்திங் வாங்க அப்படின்னு சொல்லுவேன். கீப் யுவர் ஹேண்ட்ஸ் இன் சின்மய முத்ரா சொல்லுவேன். அப்படியே கண்ணை திறக்காமல் அப்படியே இந்த 3 விரல் எப்படி வச்சுட்டு செஸ்ட் ப்ரீத்திங். மூச்சை இழுக்கணும். இப்போ வயிறை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், வயிறு பெருசாக வேண்டாம், செஸ்ட்டை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்புறம் கொண்டு வரணும். அப்புறம் ஆதி முத்ராவுக்கு வாங்க, ஷோல்டர் ப்ரீத்திங் சொல்லுவேன். கண்ணை திறக்காமல் அப்படியே ஆதி முத்ராவுக்கு போயிடணும். போயிட்டு மூச்சை நல்லா உள்ளே இழுத்து ஷோல்டர் நல்லா மேலே அப்படி தூக்கி ஷோல்டரை கீழே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது இங்கே இருக்க நெக்கில் இருக்க டென்ஷனும் ரிலீஸ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் பிரம்ம முத்ரான்னு சொல்லுவேன். அப்படியே கையை அப்படி எடுத்துன்னு வந்துடணும். எடுத்துன்னு வந்துட்டு மூச்சை இப்போ தனித்தனியாக பண்ண இல்லையா, அதை ஒன்றா பண்ண போகிறோம். மூச்சை நல்லா பொறுமையாக இழுத்து வயிறு, செஸ்ட்டு, ஷோல்டர். அதுக்கப்புறம் மூச்சை விடும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோல்டரு செஸ்ட்டு வயிறு அப்படியே வரலாம், இல்லை வயிறு செஸ்ட்டு ஷோல்டர் உங்கள் கன்வீனியன்ட் எப்படி வேணாலும் நீங்கள் வரலாம். வந்துட்டு வரணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கிறேன், டைம் இல்லைனால. இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எல்லாமே பொறுமையாக மூச்சை இழுத்து பொறுமையாக வேணும், அவசரமே வேண்டாம். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. கீப் யுவர் ஹேண்ட்ஸ் இன் சின்முத்ரா. க்ளோஸ் யுவர் ஐஸ். நவ் ஸ்டார்ட் அப்டாமினல் பிரீத்திங். மூச்சை பொறுமையாக உள்ளே இழுத்து உங்கள் வயிறை நல்லா பெருசாக்குங்க. பெருசாக்கிட்டு ஒரு 2 அல்லது 3 நொடிகள் மூச்சை அடக்கிட்டு பொறுமையாக மூச்சை வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 அல்லது 3 நொடிகள் மூச்சை அடக்குங்க, வெளியே வைங்க. இந்த மாதிரி தொடர்ந்து செய்யுங்க. ஒவ்வொரு இன்னலேஷனும் எக்ஸலேஷனும் do the deep inhalation.
மூச்சை பொறுமையாக உள்ளே இழுத்து வயிறு நல்லா பலூன் போல் பெருசாக்குங்க. மூச்சை பொறுமையாக வெளியே விட்டு வயிறு கம்ப்ளீட்டாக உள்ளே போகட்டும். கண்கள் மூடியே இருக்கட்டும். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நார்மல் பிரீத்திங். இப்போ கைகளை சின்மய முத்ராக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். இப்போ செஸ்ட் பிரீத்திங் ஆரம்பிங்க. மூச்சை பொறுமையாக ஆழமாக உள்ளே இழுத்து உங்களுடைய மார்பகத்தை நன்றாக விரிவடைய செய்யுங்க. ஒரு 2 அல்லது 3 நொடிகள் மூச்சை அடக்கிட்டு பொறுமையாக மூச்சை வெளியே விட்டு, மூச்சை விட்டதுக்கப்புறமா ஒரு 2 அல்லது 3 நொடிகள் மூச்சு வெளியில் இருக்கட்டும். பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களோட செஸ்ட் ரீஜன் மீது இருக்கட்டும். ஒவ்வொரு மூச்சும் ஆழமாக, நீளமாக, மெதுவாக இழுத்து மெதுவாக விடுங்க. என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி இன்ஹலேஷன் எக்ஸலேஷன். ஒவ்வொரு மூச்சு காற்றும் என்ஜாய் பண்ணி இழுத்து என்ஜாய் பண்ணி விடுங்க. கண்கள் மூடியே இருக்கட்டும். ரிலாக்ஸ். நார்மல் inhalation exhalation. ரிலாக்ஸ். Let your breath and your body come to normal rhythm. Now change your hands in Adi Mudra. Adi Mudra. Start shoulder breathing. மூச்சை பொறுமையாக இழுத்து உங்களுடைய ஷோல்டரை நல்லா மேலே உயர்த்தி ஒரு 2 அல்லது 3 நொடிகள் மூச்சை அடக்கிட்டு பொறுமையாக மூச்சை வெளியே கம்ப்ளீட்டாக விட்டுட்டு ஒரு 2 அல்லது 3 நொடிகள் மூச்சு வெளியில் இருக்கட்டும். பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் கவனம் முழுவதும் தோள்பட்டையின் மீது இருக்கட்டும். ரிலாக்ஸ். கண்கள் மூடியே இருக்கட்டும். நார்மல் inhalation exhalation. ரிலாக்ஸ். கைகளை பிரம்ம முத்ராவில் வைத்துக் கொள்ளுங்க. மூச்சு காற்றை பொறுமையாக உள்ளே இழுத்து உங்களுடைய வயிறு, உங்களுடைய மார்பகம், உங்களுடைய தோள்பட்டையை நல்லா
மூச்சு காற்றை பொறுமையாக உள்ளே இழுத்து வயிறு, மார்பகம், தோள்பட்டையை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். இப்போ கைகளை அப்படியே சின்முத்திரால கொண்டு வந்துருங்க. ரிலாக்ஸ். குட். யா, நவ் ரிலீஸ் யுவர் லெக்ஸ், ஷேக் யுவர் லெக்ஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த பண்ணுறோம் இல்லையா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த பயிற்சி தான் என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆடாக கொடுப்பாங்க. யூ நோ ஹவு யூ ஹாவ் டு பிரீத், யூ ஆர் பிரீத்திங் இன்கரெக்ட்லி, யூ நோ வாட் இஸ் த ப்ராப்ளம், ஆல் த ப்ராப்ளம். பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஆட் வரும், கவர்ச்சிகரமாக வரும். நீங்கள் தவறாக சுவாசிப்பதனால் உங்கள் உடம்புக்கு நிறைய பிரச்சனை, நாங்கள் சொல்லித்தரோம் எப்படி ப்ரீத் பண்ணுறதுன்னுட்டு. ஜஸ்ட் என்ரோல் ஒன்லி 1999. ஓகே, ஃபைன். யா, சரி. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்? அப்டாமினல் ப்ரீத்திங், செஸ்ட் ப்ரீத்திங், கிளாவிகுலர் ப்ரீத்திங் ஆர் ஷோல்டர் ப்ரீத்திங், ஃபுல் யோகிக் ப்ரீத்திங். ஓகே, இப்போ வில் டூ நாடி சுத்தி பிராணாயமா, வெரி இம்பார்ட்டன்ட் பிராணாயமா. ஓகே, நாடி சுத்தி பிராணாயமா தெரியும்ல, ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், பெனிஃபிட்ஸு அதெல்லாம் தெரியுமா? தெரியாதவங்க யாருன்னா இருக்கீங்களா? ஓகே ஓகே, நாடி சுத்தி ஒரு 2 நிமிஷத்தில் சொல்கிறேன், டைம் இல்லை, ஏன்னா நம்ம வில் டூ நாடி சுத்தி பிராணாயமா. அது எப்படி சொல்லுவாங்கன்னா யூனிவர்சல் பிராணாயமா. சிறிய குழந்தைகளிலிருந்து இப்போ ஒரு சில பிராணாயமெல்லாம் ஒரு சில பேர் தான் செய்யணும், செய்யக்கூடாது, கான்ட்ரா இண்டிகேஷன்லாம் இருக்குது. இப்போ கபாலபாத்தி ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க செய்யக்கூடாது, பஸ்ரிகா இருக்கவங்க ஹை பிளட் ப்ரெஷர் இருக்க செய்யக்கூடாது, சீத்தலி பிராணாயமா ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்க செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பிராணாயமும் சில பேர் செய்யணும், செய்யக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் நாடி சுத்தி பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் செய்யலாம். 5 வயசு குழந்தையிலேருந்து 5 வயசில் மினிமம் 8 வயசு ஆகணும், மினிமம் 8 இயர்ஸ், 8 இயர்ஸ்லேருந்து எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ பேர் வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணலாம். ஓகே, இப்போ கபாலை பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் தான் பண்ண முடியும், நிறைய பண்ண முடியாது. பண்ணால் என்ன ஆகும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும், நிறைய பிரச்சனை வரும். ஓகே, அது மாதிரி லிமிட்டேஷன் இருக்குது. இன்னும் நாடி சுத்தி எல்லாம் பண்ணலாம். இந்த நாடி சுத்தி பண்ணும்போது என்ன ஆகுனா, இப்போ இறைவன் எதுக்கு நமக்கு 2 நாஸ்ட்ரில் கொடுத்துருக்கான், ஒரு வாய், மூக்கில் 2 ஓட்டை கொடுத்துருக்கான். அவன் ஏதோ கொடுத்துட்டான். ஓகே, ரைட்டு பார்த்தீங்கன்னா ஹீட்டு, ரைட் என்ன ஹீட்டு, லெஃப்ட் கூலிங், ரைட் என்ன சொல்லுவாங்க, சூரிய நாடி, லெஃப்ட் சந்திர நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம பாடிக்கு ஒரு தட்ப வெப்பநிலை இருக்குது. நமக்கு பாடிக்கு பார்த்தீங்கன்னா ஹோமியோஸ்டேசிஸ் சொல்லுவாங்க. ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னா நம்ம பாடி ஒரு நல்ல ஒரு மெக்கானிசம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெயிலில் போகும்போது வேர்வை வரும். ஏன் வருது, நம்ம பாடிக்கு தெரியுது இந்த பாடிக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருது, ஹீட்டு வருது. அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணுது, வேர்வையை சுரந்து பாடி குளிர்ச்சியாக்க ட்ரை பண்ணுது. ஓகே, அந்த மாதிரி நம்ம ஃபீவர் நம்ம பாடி ஹீட் ஆகிடும். அந்த மாதிரி பாடிக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது, அது அப்படியே அலர்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி அதுதான் ஹோமியோஸ்டேசிஸ். நம்ம எப்போல்லாம் நம்ம நார்மல் தன்மையை விட்டு வெளியே போகிறோமோ அப்போ பாடி என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணும். அப்போ கண்ட்ரோலில் இருந்ததுன்னா தட் இஸ் அ ஹோமியோஸ்டேசிஸ் சொல்லுவாங்க. அப்போ நம்ம பாடியில் தட்பவெப்பநிலை மாறும் போது என்ன ஆகும்னா, இப்போ ஹீட் அதிகமாக இருக்கும் போது கூலிங் ஆக்டிவேட் ஆகும், கூலிங் அதிகமாக இருக்கும்போது ஹீட் ஆகும். அந்த மாதிரியே நடக்கும். இல்லை நம்ம ரொம்ப மைண்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும் போது, நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ரைட் நாஸ்ட்ரில் ஓப்பனாக இருக்கும்,
ரைட் நாஸ்ட்ரில் ஓப்பனாக இருக்கும், லெஃப்ட் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். தட் இண்டிகேட்ஸ் தட் வி ஆர் வெரி ஃபாஸ்ட், நம்ம ரொம்ப வந்து ஆக்டிவாக இருக்கிறோம். நம்ம ரொம்ப கூலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் நாஸ்ட்ரில் வந்து ஓப்பனாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 9 முறை நம்மளோட பிரெத் வந்து மேக்ஸிமம் 20 வரைக்கும் போகும், மாறி 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 வரும். அப்போ இப்போ நாடி சுத்தி நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஐ வில் டெல் யூ அனதர் ஒன் டே. ஓகே, இப்போ ரைட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை மடிச்சுப்போம், மிடில் ஃபிங்கர் மடிச்சுப்போம். மடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே நாடி சுத்தி வந்து ரைட்டில் தான் வைக்கணும். நீங்கள் வைங்க, நீங்கள் வச்சுங்களேன், டெமோ கொடுக்குறேன், நீங்கள் அப்புறமா பண்ணலாம். ரைட்டு ஹேண்டில் தான் ஆரம்பிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சின் முத்திரையில் வச்சுக்கணும், கை இப்படி வச்சுக்கலாம். இப்போ தம் ஃபிங்கர் இப்படி இருக்கு இல்லையா, தம் ஃபிங்கர்னால ரைட் நாஸ்ட்ரில் க்ளோஸ் பண்ணணும். எப்பொழுதுமே நாடி சுத்தி வந்து வி ஷுட் ஸ்டார்ட் ஆல்வேஸ் ஃப்ரம் த லெஃப்ட் நாஸ்ட்ரில். இது 2 முறை இருக்குது. ஒரு முறை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸேல் பண்ணுவாங்க, லெஃப்டில் எக்ஸேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஹேல் பண்ணுவாங்க. பட் வாட் வி ஆர் ஃபாலோவிங் இயர் இன் அவர் ஸ்டுடியோ, இன்ஹேலிங் ஃப்ரம் த லெஃப்ட். எக்ஸேல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இன்ஹேல் லெஃப்ட் எக்ஸேல் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், எக்ஸேல் பண்ணிவிட்டு லெஃப்ட் நாஸ்ட்ரில் ரிங் ஃபிங்கர்னால் க்ளோஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு தெரியணுன்றது நான் இப்படி பண்ணுறேன் சரியா, க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் ஓப்பன் பண்ணி ரைட்டில் ஃபுல்லாக விடணும். விட்டுட்டு எங்கே விடுறோமோ அங்கேயே எடுக்கணும். எடுத்து ரைட்டை க்ளோஸ் பண்ணி லெஃப்ட்டை ஓப்பன் பண்ணி லெஃப்டில் விடணும். புரிஞ்சுதுங்களா? அப்போது இப்படி ஒரு முக்கோணத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். காற்று மேலே அப்படி போயிடுச்சு, போனோன்னு இறங்குது, இறங்கின இடத்துலேயே திருப்பியும் காற்று ஏறணும், அப்புறம் இறங்குற இடத்துலேயே காற்று ஏறணும். இப்போ ரைட் நாஸ்ட்ரில் நம்ம மூச்சு எடுக்கும் போது லெஃப்ட் சைடு பிரெயின் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். லெஃப்ட் சைடில் நம்ம வந்து மூச்சு எடுக்கும் போது ரைட் சைடு ஸ்டிமுலேட் ஆகும். ரைட் சைடு யூஸ்ஃபுல் ஃபார் இன்டெலிஜென்ட் பர்பஸ். எதுக்கு? ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக, ஞாபகத்தன்மை அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். லெஃப்ட் வந்து க்ரியேட்டிவ்க்காக யூஸ் பண்ணுறது. ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட் நாஸ்ட்ரில் வந்து லெஃப்ட் சைட் பிரெயின் வந்து ரொம்ப வந்து ஸ்டிமுலேட் ஆகும். இந்த மாதிரி நம்ம பண்ணணும். அப்போது இது ஒன்று. இந்த நாடி சுத்தி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் நான் சொன்னேன் இல்லையா ஹோமியோஸ்டேசிஸ்ன்ட்டு, நம்ம பாடி நம்ம எப்பயுமே வந்து நம்மளை கண்ட்ரோலாக வச்சுக்கோம், ஒரு இதில் வச்சுக்கோம். இப்போ நம்ம வந்து நம்ம பாடிக்கு வந்து கமாண்டர் யார்? கமாண்டர் வந்து பிரெயின். வெரி குட், பிரெயின். ஓகேவா? ஸோ எது ஒரு செயல் செய்யினாலும் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேருந்து வரும்? பிரெயின்லேருந்து வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நமக்கு முன்னாடி ஒரு ஆபத்து வருது. இப்போ நம்ம எல்லாம் உட்காந்துட்டு யோகா பண்ணிகிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு ஆபத்து வருது, நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா நம்ம இப்படியே இருப்போமா? எப்படி இருப்போம்? ரொம்ப அலர்ட் ஆகிடுவோம், கண்ணெலாம் இப்படி வந்துடும். ஒரு மாதிரி உடனே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு ஹார்ட் வந்து பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஏன் நடக்குது? டக்குன்னு ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் வந்து கமாண்ட் கொடுக்குது. அப்போ நம்ம பாடியில் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. அந்த நர்வஸ் சிஸ்டம் தான் என்ன பண்ணுது, நம்ம சென்சஸ் மூலமாக பர்சீவ் பண்ணி பிரெயினுக்கு வந்து கமாண்ட் கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணுது. இதை ஆக்டிவேட் பண்ணுறது இந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டத்தில் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பேராசிம்பத்திக் நர்வ், இப்படி வச்சுக்கங்க. இது ஆட்டோனமிக். அதுலேருந்து 2 பிரியுது. ஒன்று சிம்பத்தட்டிக், இன்னொன்று பேராசிம்பத்தட்டிக். அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி அலர்ட்டாக ஒரு ஆபத்துன்னு ஒரு விஷயம் வரும்போது அதை ஆக்டிவேட் பண்ணி நம்ம பாடிக்கு பிளட்டை வந்து ரஷ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அப்போ கொடுத்துட்டு பிளட் வந்து அப்படியே ரஷ் ஆகி ஹார்ட் பீட் அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? பிபி வந்து போயிட வேண்டியது தான். அப்போ அந்த சினாரியோ முடிஞ்ச உடனே ஓகே திருப்பியும் பிரெயினுக்கு என்ன போகும்? சிக்னல் போகும் சென்சஸ் மூலமா. சென்சஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சென்சஸ்ன்றது என்னது? கண், காது, மூக்கு, தொடுதல், காது. அதுதான் பெரிய பிரச்சனை நமக்கு. ஓகே, அது மாதிரி போகும். அப்போ போனோடனே ஓகே முடிஞ்சிச்சு, இவனுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகி இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸை கூல் டவுன் பண்ணும். கூல் டவுன் பண்ணோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, உங்களை டென்ஷன் ஆகணும்னா ஒன்றுமே இல்லை. அப்படியே நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உடனே உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ இல்லை நெருங்கியவர்களுக்கோ ஒரு பிரச்சனைனா இப்படி இருப்பீங்களா?
அதுதான். அப்போது மைண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம மைண்டை எந்த அளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மாறி மாறி வரும்போது நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா, இது நார்மலாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இது டெய்லியுமே அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேருக்கு அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஹையாகவே இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் டார்கெட்டு, பிகாஸ் ஆஃப் கமிட்மெண்ட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய பிரச்சனைகள் வந்து 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 இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஹையாகவே இருக்கும். அப்போ பாடி என்ன நினச்சிரும், இவனோட இயல்பு தன்மையே இதுதான், இவனை பாதுகாத்து கொள்ளணும்னா இவனை சிம்பத்தட்டிக்கில் மேலே தூக்கி வெய்யு, இவனுக்கு பேராசிம்பத்திக் தேவையே இல்லை அப்படின்னு மறந்துடும். அப்போதனால நமக்கு பிளட் ப்ரெஷர் வருது. இப்போ இந்த நாடி சுத்தி செய்யறதுனால நமக்கு என்ன ஆகும் தெரியுமா, அந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் பேலன்ஸ்ட் ஆகும். என்ன ஆகும்? பேலன்ஸ்ட் ஆகும். ஒரு அற்புதமான ஒரு பிராணாயாமா பேலன்ஸ்ட் ஆகும். மைண்டு ரொம்ப காம் டவுன் ஆகும். இது வந்து நம்ம ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை எப்போ வேணாலும் பண்ணலாம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பண்ணலாம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது, ஆஃபீஸில் ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைக்குதா பண்ணலாம். நம்ம மைண்டு எப்பப்பெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அஜிடேட்டடாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி இருக்கா, ஒன்றும் இல்லை, கண்ணை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நாடி சுற்றி பண்ணோம், நல்லா ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி பண்ணனா வில் கம் அவுட் ஃப்ரம் த ப்ராப்ளம், வில் கெட் த சொல்யூஷன் ஃபார் தட் ப்ராப்ளம். சரி, ஆல்ரெடி 7:46 ஆயிடுச்சு. பிபி அதிகமாயிடுச்சுன்னா இது பண்ணா அடுத்த தடவை டெஸ்ட் பண்ணா பிபி குறைஞ்சிருது. கண்டிப்பா குறையும், கண்டிப்பா குறையும். சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். பிபி அதிகமாக இருக்கவங்களுக்கு, பிபி அதிகமாக இருக்க என்ன பண்ணோம், டெக்னிக் என்ன பண்ணோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் 5 கவுண்ட் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். 1 2 3 4 5 5 கவுண்ட் இன்ஹலேஷன் எடுத்துட்டேன். எக்ஸேல் பண்ணும்போது 6 7 இல்லை 10 வரைக்கும் போகலாம். 1 அந்த மாதிரி 10. இன்ஹேல் பண்ணுறத விட டபுள் த கவுண்ட் எக்ஸலேஷன் பண்ணோம். அந்த மாதிரி பண்ணோன்னா பிபி கண்டிப்பாக கம்மியாகும், கண்டிப்பாக கம்மியாகும். அட்லீஸ்ட் வில் சி சம் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ 140 இருக்கிறவங்க பண்ணாங்க அப்படின்னாக்கா ஒரு 45 டேஸ் தொடர்ந்து பண்ணாங்கன்னா 130 தே வில் கெட், அன்டில் அன்லெஸ் அதர் காம்ப்ளிகேஷன் எதுவும் இல்லைன்னா பாடியில். சரிங்களா? ஓகே, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? இப்போது தேரியிலே போயிடுச்சு கிளாஸ். ஓகே, காலை ஒரு வாட்டி நீட்டிங்க. இதுக்குள்ளே கால் வலிக்க ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாருக்கும், எனக்கு தெரியும். 1 2 3 4 5. இன்னும் நிறைய பிராணாயாமம் இருக்குது. இன்றைக்கி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தேன், முடியாத போல இருக்குது. சரி, இது மட்டும் முடிச்சிடலாம். ஓகே, வாங்க. நவ் வி கேன் ஸ்டார்ட். தெரியும் இல்லையா? இப்படி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி வந்து நம்ம பிராணாயாமம் பண்ணும்போது சத்தம் வரணும்னு அவசியம் கிடையாது. பிராணாயாமா ரொம்ப சட்டிலாக மென்மையாக தான் இழுக்கணும். அந்த மாதிரி மூக்கை இப்படி வளைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணால் போதும். ஸ்டார்ட். இன்ஹேல் ஃப்ரம் த லெஃப்ட் அண்ட் தென் எக்ஸேல் ஃப்ரம் ரைட். அகெயின் இன்ஹேல் ஃப்ரம் ரைட், எக்ஸேல் ஃப்ரம். யாருக்குன்னா டவுட்னா கேளுங்க, ஐ வில் டெல் யூ. ஒவ்வொரு மூச்சு காற்றும் நீளமாக ஆழமாக எடுத்து விடுங்க. ஒவ்வொரு இன்ஹலேஷனும் எக்ஸலேஷனும் என்ஜாய் பண்ணி, என்ஜாய் எவ்ரி பிரெத்.
After exhaling from your left nostril, you can stop your practice. கண்கள் மூடியே இருக்கட்டும். பயிற்சி முடிச்சவங்க அப்படியே கீழே படுத்துக்குங்க. ஷவாசனால படுங்க. முதுகு தரையில் வச்சு படுத்துக்குங்க. யா. palm facing upward. உங்களுடைய உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி இருக்கட்டும். Now we are going to do Nadana Sandhana meditation. Akara, Ukara, Makara, Omkara. Sound vibration meditation. This meditation also will help us to improve our lung capacity and also will help us to improve the positive vibration energy throughout the physical body as well as in our mind. Now Akara chanting. Inhale deeply, expand your tummy. Chant Akara. Inhale deeply, chant Akara. Inhale deeply, chant Akara. Inhale deeply, chant Akara. Inhale deeply, chant Akara. Feel the positive vibration, energy from your hip region to toe region. Observe your lower parts of your physical body and feel the more relaxation. Ukara chanting. As you chant Ukara, feel the positive vibration, energy of Ukara from your neck region to hip region. Inhale deeply, chant Ukara. Inhale deeply, chant Ukara. Inhale deeply, chant Ukara. Inhale deeply, chant Ukara. Inhale deeply, chant Ukara.
Feel the positive vibration, energy of Ukara from your neck region to hip region. Makara chanting. Inhale deeply, chant Makara. 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 Feel the massaging and soothing effect of Makara inside your head region. Omkara chanting. Inhale deeply, chant Omkara. 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 Feel the positive vibration and complete relaxation
of entire physical body. Come back to your body consciousness. Relax, relax, relax. கால் ரெண்டும் ஒன்றா சேர்த்துட்டு கை ரெண்டும் தலைக்கு பின்னாடி கொண்டு வந்து நன்றாக ஒன்று கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச், 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 ரிலாக்ஸ். Now you can turn on your right side, sit in Sukhasana. Good. Keep your hands. Okay. Lighter. Yeah. Okay. We'll complete the session with one round of Omkar, Shanti Mantra, Sarve Bhavantu. Inhale deeply, chant Omkara. Adapt your hands in Namaskara Mudra. Om Sarve Bhavantu Sughinah. Sarve Shantu Niramayaga. Sarve Bhadrani Pashayantu. Ma ka chit duk bhakave. Om Shanti Shanti Shanti. Thank you. Thank you so much. Have a great day. Thank you. Thank you. Thank you. மேம் எனக்கு தெரியல போயிடுச்சா சரி சரி ஓகே மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம் மேம் Gracias.